திருச்சி மக்களுக்கு வணக்கம். எல்கேசிசி திருச்சி வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு முசிறிக்கு வந்திருக்கேன். கியூ கிங்ஸ் மற்றும் ஐசிசி இவங்க இணைந்து நடத்தக்கூடிய 20,000 டோர்னமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் யூஸ் பண்ணக்கூடிய டபுள் கலர் வெயிட்லெஸ் விக்கி பாலு அவங்க 2 நாள் நடத்துகிறாங்க. டேட்டு பார்த்திங்கன்னா 20-21 ஏப்ரல் மாதம் 2024. கிரவுண்ட் லொக்கேஷன் படி பார்த்திங்கன்னா சாந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கிரவுண்டு. இன்றைக்கி டேயில் முதல் மேட்ச்சு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருண் மெமோரியல் வெர்சஸ் கார்த்திகைப்பட்டி. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க அருண் மெமோரியல். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர், பவர் பிளே கிடையாது. டைமென்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டவுன் த கிரவுண்டில் உங்களுக்கு 64 மீட்டர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கொயர் லெக் அந்த ரீஜனும் 64 மீட்ரு. மற்றபடி உங்களுக்கு கண்ட்ரி ரீஜன் தட் இஸ் கவ் கார்னர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கவர் இந்த 2 ரீஜனும் பார்த்தீங்கன்னா ஒரு 60க்குள்ளே தான் இருக்கும். 64 கிட்ட தொடுற வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பிஹைண்ட் த விக்கெட்டில் உங்களுக்கு கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் ஒரு 58 வரைக்கும் போகும். மற்றபடி ஈவனாக இருக்குது. அதே மாதிரி இந்த போஸ்ட்டு இதில் பட்டுச்சுன்னா கேட்ச் கேரியாக இருந்தாலும் கேட்ச் கிடையாது. கம்பத்தில் பட்டுச்சுன்னா ஓடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ரூல்ஸ் எல்லாமே சேம். ரவுண்ட் ஒன்லேருந்தே பார்த்தீங்கன்னா பந்தை வந்து எரிச்சு தராங்க, செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ விண்டி டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஹிட்டுக்கு போகுது. அதாவது பிஹைண்ட் த விக்கெட்டு கீப்பர்ட்டு பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டு வாகா போகுதுன்னு சொல்லுவேன் நேருக்கு நேராக. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டாலின், டிகே நான் செகஷனில் லோகேஷ் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. மேட்சோட முதல் வந்து லோகேஷ் ஸ்டாலினுக்கு முதல் பாலே புல் ஷாட்டுக்கு போனாங்க. முதல் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஆங்கரிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ஹிட்டும் தேவைப்பட்ட நேரத்தில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்டாலின் அவங்களோட விக்கெட்டை ஏர்லியராக பிடிச்சிருக்காங்க. முதல் பாலே பிரேக் த்ரூ. ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சரவணன் வராங்க. செகண்ட் ஓவரில் சரவணன் அவர் பிடிக்கிற முதல் பந்து அவுட் சைடு ஆஃபில் நல்ல லைன்லேருந்து வச்சார். ஐயோ நிற்கு இருந்துருக்குங்க, எனக்கு சரியாக தெரில. அம்பையர்ஸ் கையை வசத்திட்டாங்க. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 விக்கெட். இங்கே டூ டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே சிவா வராங்க. இந்த பால் விக்கெட்டாக இருந்தால் ஹேட்ரிக்காக இருக்கும். பிடிக்கிற முதல் பந்து ஐயோ சரி அப்போல்லாம் இன்சைட் எட்ஜில் சிங்கிள் இருக்காங்க. 4th ஓவரில் ஸ்ட்ரைக்கில் டிகே புல் ஷாட்டுக்கு போனாங்க. பவுன்சர் ஒன்று அம்பையர்ஸ் காலங்க 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வந்து லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் பாடியில் பட்டிருக்குங்க டாட்டுங்க. கன்சிக்யூட்டிவாக 3 வைடு. ஒரு கடைசி பந்து ஏஜ் அண்ட் கான். ஹேட்ரிக் எடுக்க முடியாட்டியுமே 3 வைடுக்கு அப்புறமா இழுத்து பிடிச்சி போட்டாங்க. ஓப்பனிங் பேர் 2 பேத்தையுமே எடுத்திருக்காங்க. இந்த ஓவரில் மட்டுமே 3 விக்கெட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பரணி வராங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் கோபி போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் ஓய்யோ 4th விக்கெட் லைனில் நல்லாவே சொருவிட்டார். செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் அதே பந்துங்க. இந்த தடவை எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. போன பந்தை விட பேஸை கம்மி பண்ணார். டாட்டா இருக்குது. பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. தேர்ட் ஒன் ஓவரில் கோபிக்கிட்ட ஸ்டிக்கை தெறிக்க விட்டாருங்க. ஹரி இங்கே நியூ பேட்ஸ்மேன். 4th ஒன் ஓவரில் கோபிக்கிட்ட ஹரி அவர் பிடிக்கிற முதல் பந்து தட்டியிருக்காரு தரையோட. ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக பில்ட் பண்ணியே தீரணும். சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் இந்த ஓவரில் பரணி ஸ்ட்ரைக்கில் குறுக்க போயிருக்காரு. குத்தி ஃபாஸ்ட்டாக போகுமா? எஸ் ஃபீல்டர் கிராஸ் பண்ணி முதல் பவுண்ட்ரி இந்த மேட்ச்சில். மச்சு நீட 4ன்னு சொல்லலாம். அண்டர் ப்ரெஷரில் இருந்தாங்க பேட்டிங் டீம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. ஒரு முதல் பந்து ஈட்டிக்கிட்டேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெம்ப் லைனில் ஸ்ட்ரைட்டாக உள்ளே வராங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். செகண்ட் ஓவரில் ஈட்டி பரணி ஸ்வீப்புக்கு போக பார்த்தாங்க. தூக்கி போடப்பட்ட பந்து டாட்டா இருக்குது. தேர்ட் ஒன் ஓவரில் டவுன் த கிரவுண்ட் லோ ஃபுல் டாஸாக எடுத்துக்கிட்டாங்க. இது கைக்கு போக வாய்ப்பு. 8th விக்கெட்டுங்க. 5வது விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். ஈட்டிக்கிட்டேருந்து லோகேஷ் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஸ்ட்ரைட்டாக 8th யார்க்கருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக போகிறாரு. பேஸே கொடுக்காமல் போடுறாங்க. அடுத்த பந்து ஈட்டிக்கிட்டேருந்து ஸ்லோவர் 1ங்க திருவி விட்டாருங்க. போன பால் வைடு ரீவால். இந்த பால் ஸ்டம்ப் லைன்லங்க காலில் போட்டிருக்குங்க. டாட்டு போட்டு ஓவர முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க கார்த்திகைப்பட்டி. அடுத்த ஓவர் லோகேஷ் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஓவரோட முதல் பந்து ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் தூக்கியிருக்காருங்க. கிளியரே பண்ணுறாருங்க. 64 மீட்டரை அசால்ட்டாக அடித்து தூக்கிட்டாரு. சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து செகண்ட் ஒன் ஓவரில் பெரிய சுத்துக்கு போனாங்க. இந்த பந்து காம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. லோகேஷ் டு லோகேஷ். இந்த பந்து டாட்டு. தேர்ட் பால் ஓவரில் லோகேஷ் அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போக பார்த்தாங்க. பலிக்கு பலியா
விக்கெட் எடுத்திருக்காங்க. இவர் எடுக்கக்கூடிய 4வது விக்கெட். 6 அடித்த பேட்ஸ்மேன் இங்கே ஆட்டமிழக்க செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்த். லோகேஷ் வந்து ஸ்ரீகாந்த் அவர் பிடிக்கிற முதல் பந்து சரியா பல்ல, பட் சேஃபாக லேண்ட் ஆகுது. பந்து சிங்கிள் எடுக்கிறாங்க. ஆஃப் த மார்க் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். 2 எடுக்க பார்க்குறாங்க. ரொம்ப க்ளோஸாக ஓடிருக்காங்க. அம்பேர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓ த சிக்லேருந்து அடுத்த பந்து சரியா பல்ல, ட்ராக் டவுன் ஆக வேண்டியது. இன்சைட் எஜில் தப்பிச்சிட்டாங்க. ஐயோ, இங்கே சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. இது வரைக்கும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு அர்ஜுன் போகிறாங்க. போட்ட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. டவுன் த கிரவுண்ட் போக பார்த்தாங்க. இன்சைட் எட்ஜ் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மேக்ஸிமம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் பால் ஓவரில் ஸ்ரீகாந்த் ஸ்ட்ரைக்கில் கோட் ஷார்ட்டாக இருங்க. ஆர்க்கில் இருந்த பந்து அவுட் ஆஃப் த பார்க்குன்னு இந்த இன்னிங்ஸில் வரக்கூடிய 2வது 6 ரெண்டுமே ஆர்க்கில் இருந்துச்சு. டவுன் த கிரவுண்ட் போக பார்த்தாங்க. அடுத்த பந்து அர்ஜுனா டு ஸ்ரீகாந்த். ஃபுல் டாஸ் பால் நல்லாவே கனெக்ட் பண்ணிட்டாருன்னு தோணுது. பவரை போட்டிருக்காருங்க. தலையை தாண்டி போகிற 6 பார்க்குறீங்க. கமிட்டி கிட்ட தான் பிடிச்சாங்க பந்தை. 4-1 பேக் டு பேக் 2 6க்கு அப்புறம் அடுத்த பந்து. அம்பையர்ஸ் கால் என்னென்னு பார்ப்போம். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க அம்பையர். அடுத்த பந்து ஸ்டம்ப் லைனில் மேலே வருதுங்க. 2 6க்கு அப்புறமா 2 டாட். இப்போ இந்த பந்து சரியான பந்து. கடைசி பந்து இந்த ஓவரில் அர்ஜுனா டு ஸ்ரீகாந்த். ஃபுல் டாஸ் பால் கீப்பர் கையில் போட்டு தெரிஞ்சு போயிருக்கு. இது ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க இந்த பந்தை. முதல் இன்னிங்ஸ் முடிவில் முதல்ல பேட்டிங் முடிச்ச கார்த்திகைப்பட்டி அடித்த ஸ்கோர் 38. 30ல் 39 இப்போ டார்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அருண் மெமோரியல் ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. செல்வா ஸ்ட்ரைக்கில் நான் செகஷனில் திவாகர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே ஸ்டாலின் போட வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃபில் ஏறி போய் தட்டி விட்டாங்க. முதல் பால் ஆஃப் த மார்க் வராங்க. இங்கே நல்லா ஸ்டார்ட் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் திவாகர் கைக்கே போகுதுங்க. ஸோ ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸில் பார்க்க முடியுது. தூக்கி போடப்பட்ட பந்து டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டு ஷார்ட் கவர் ஸ்பீடில் கைக்கே போய் விழுந்துருச்சு. 1 டவுன் பேட்ஸ்மேன் ரமேஷ் வராங்க. தேர்ட் ஒன் ஓவரில் ரமேஷ் அவர் பிடிக்கிற முதல் பந்து இந்த மேட்ச்சில் ஷார்ட்டாக இருந்த பந்து ஆள் இல்லாத பக்கம் தட்டி விட்டார். பவுண்டரிக்கான அதிகபட்ச சான்ஸுங்க. பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பாலே 4 கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓவர் த சிக்லேருந்து அடுத்த பந்து. 4th ஒன் ஓவரில் சுவிட்சுக்கான முயற்சி பட்டுருச்சுங்க. கேப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்குது பந்து. இன்னொரு பவுண்டரியான்னு பார்ப்போம். எஸ், பவுண்டரி எடுத்துருவாங்க. இந்த ஓவரில் அவர் எடுத்துடக்கூடிய 2வது பவுண்டரிங்க. ஸ்டாலின் ரமேஷ் அவருக்கு அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டாருங்க. பேட்டில் பட்டோனே 2க்கான கால் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க. செல்வம் ரொம்ப க்ளோஸாக ஓடி இருக்காரு. எடுத்து அடிக்க முடியல. 2 எடுத்துருக்காங்க இந்த பந்தில். ஸ்டாலின் அடுத்த பந்து மேபி லாஸ்ட் ஒன். நல்ல பிளேங்க. க்ளோஸ் டு த பாடி தட்டி விட்டார். ஆன் சைடில் சிங்கிள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு இந்த பந்தில். ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காருங்க அந்த ஃபீல்டர். இந்த சேஸ் அப்போ முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12ங்க. ஒரு விக்கெட் விட்டாலும் 12 டக்குன்னு கொண்டாண்டாங்க இங்கே அருண் மெமோரியல். மீதமுள்ள 24 பந்தில் 27 தேவை. செகண்ட் ஓவர் சிவா போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் நல்ல டச்சில் இருக்க பேட்ஸ்மேன் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாரு. ஓவரோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் ஒன்ஸ் அகெயின் டவுன் த லெக். அவருக்கு பேடுக்கு போட்டிங்கன்னா கால் பக்கம் வந்துச்சுன்னா தட்டி விட்டுறாருங்க. அழகாக தட்டாரு. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக தட்டாரு. சிங்கிள் இருக்காங்க இந்த பந்தில். செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செல்வம் ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணாருங்க. லோ ஃபுல் டாஸ் அகெயின் வாங்கியிருக்காங்க. இந்த தடவை அவுட் சைட் ஆஃபுக்கு போயிருக்காரு இவர். நல்ல ஷாட் அலாங் த கிரவுண்டில் ட்ரைவ் ஆடியோ சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் சிவா டு ரமேஷ். ஐயோ, பிக் ஸ்விங்க்கு போனாங்க. தரையோட தட்டி ஆனாங்கனாலே இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டக்குன்னு முடிக்க பார்க்குறாரு. அவுட் சைட் ஆஃபில் வந்து அவுட் சைட் ஆஃப்ல பேட் எனிதிங் பேட் ஆனிட்டு ஒரு பெரிய கேப்பு. அதுதான் யூட்டிலைஸ் பண்ண பார்த்தாரு, முடியல. அடுத்த பந்து சிவா டு ரமேஷ். ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து இதுவும் கேப்புங்க. 4க்கான நல்ல சான்ஸானு பார்ப்போம். வெரைட்டி வராது ஃபீல்டர். ஒன் செகண்ட் அவர் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. அதையும் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. ஸ்விட்சிட்டுக்கான லெஃப்டாகவே திரும்பிட்டார். லோ ஃபுல் டாஸ் பவுலரோட ரிதம் உடைக்கிறாங்க. சிங்கிள்ங்க. நல்லா த்ரோ விட்டுருக்காரு. கடைசி பந்து இந்த ஓவரில் செல்வம் ஸ்ட்ரைக்கில் ரீச்சை விட்டு ஃபுல்லாக வெளினார். தட்டி விட்டு சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி. த்ரோ பெட்டராக இருந்தால் முடிஞ்சிடும். அந்த எண்ணில் முடிஞ்சுங்க. நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேன் ரமேஷ் அவர்களோட விக்கெட் ரன் அவுட் முடியுமா பறிபோகுது. இங்கே விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நியூ பேட்ஸ்மேன். ஸ்கோர் 18. நெக்ஸ்ட் ஓவர் ஸ்டாலின் போடுறாங்க. அவருக்கு 2வது ஓவரோட முதல் பந்து நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெம்ப் லைனில் டேரெக்டாக வந்து தரையோட தட்டியிருக்காரு. லாங்கானில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் செல்வம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ஓவரில் இந்த ஓவரில் ஓய்யோ நல்லா ட்ராயிங்க. ரொம்ப க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். டஃப் இந்த கேட்ச் எடுக்கிறது.
ஸ்டாலின் போட்ட முதல் ஓவரில் 12 ரன் போயிடுச்சு. இந்த ஓவர் நல்லா போட்டுருக்காரு. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் யாருக்கிறக்கான முயற்சி ஃபஸ்ட்டு இப்போ டீப்பில் வச்சுருந்தாங்க, சிங்கிள்ங்க. இந்த ஓவர் எக்ஸ்ட்ரா பேஸ் போடுறாரு, ஸ்ட்ரைட்டாகவே சொருவை பார்க்குறாரு. அதே தாங்க குட் ஷாட்டுங்க. கரெக்டான டைமிங்கில் பேட்டை போட்டார். கண்ட்ரி ரீஜன் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்டாலின்ட்டு செல்வம் அவருக்கு அடுத்த பந்து குட் ஷாட்டுங்க. டைமிங்கில் பேட்டை போடுறாங்க அவங்க டீமில். அருண் மெமோரியல் ஐயோ சான்ஸ் மிஸ் ஆகியிருக்கு. மேட்சை மாற்ற போதா இந்த ஒரு ரன் அவுட்டு பார்ப்போம். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சுவிட்சுக்கான முயற்சி ஐயோ காலில் பட்டிருக்கு. டாட்டு ஓவரம் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் செல்வம், ஆனந்த் நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில். நெக்ஸ்ட் ஒரு டிகே போட வந்துருக்காங்க. 18 பந்துக்கு 17 தேவை. மேட்சை க்ளோஸாக கொண்டு போகிறாங்க. ஒரு முதல் பந்து டிகே அவர் வந்து நல்லா ஸ்டாப், குட் ஸ்டாப்புங்க. அது 2 விட்டால் ஒரு மிக்சப்பை பார்க்க முடியுது. ரன் அவுட்டு. போன ஓவரோட கடைசி பந்து போக வேண்டிய விக்கெட் ஆனந்த் அவர்களோட விக்கெட்டு இந்த ஓவரில் முதல் பந்தில் எடுத்திருக்காங்க ரன் அவுட் மூலியமாக. செகண்ட் ஒன் ஓவரில் டிகேட் வந்து ஸ்லோவர் ஒன் அவுட் சைடு ஆஃபில் டேரெக்டாக கையிலே விழுவுதுங்க. ரிசீவ் பண்ணிட்டாரு. ஸ்டெப் அவுட் பண்ண வச்சாங்க. அவர் ஸ்டெப் அவுட் பண்ணதை பார்க்காம இவரும் நல்லா விளக்கியே போட்டார். தூக்கி போடப்பட்ட பந்து விக்கெட் அள்ளி கொடுத்துருக்கு. பேக் டு பேக் இங்கே 2 விக்கெட்டு ரன் அவுட் மூலியமாகவும் கேட்ச் மூலியமாகவும். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா, நான் செகண்டில் பிரவீன் 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் ஓவரில் டிகேட் வந்து குட் ஷாட் ஸ்ட்ரைட் அவே டவுன் த கிரவுண்ட் போனார். சிட்டருங்க கேட்சாக விழுந்துருக்குங்க. டீம் விக்கெட், டீம் ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க. முதல் பால் ரன் அவுட்டுக்கு அப்புறமா 2 கேட்சு. ஸ்ட்ரைக்குக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே கங்கா வராங்க. போன பால் போயிட்டு ரீபால் இந்த பால் டிகேட் வந்து கங்கா அவர் பிடிக்கிற முதல் பந்து லோ ஃபுல் டாஸ் சரியா பல்லங்க டாட்டு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒரு கேம் சேஞ்சிங் ஓவராக போட்டிருக்காருங்க. நல்லா பந்துங்க. அவுட் சைடு ஆஃபில் விளக்கினார். கடைசி பந்து இந்த ஓவரில் சரியா பல் டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் படித்து பந்து இங்கே நிறுத்தி ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்தில் நல்ல ஓவர் போட்டு போயிருக்காங்க டிகே. சரியான ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24. இது வரைக்கும் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. சரியான கம்பேக், புல் பேக் பண்ணியிருக்காங்க இங்கே பவுலிங் டீம். ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ஸ்ரீகாந்த் வந்திருக்காங்க. 6க்கு 15 தேவை. கங்கா நியூ பேட்ஸ் லெஃப்ட் பேட்ஸ்மேன். முதல் பந்து தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போயிருக்காங்க, டீப்பில் இருக்காங்க. பவுண்டரி விடாமல் தடுக்கிறாங்க. மேக்ஸிமம் சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். செகண்ட் பால் ஓவரில் 14 தேவை மீதமுள்ள பந்தில். பிரவீன் ஸ்ட்ரைக்கில் ஓய்யோ காலுங்க. தேர்ட் பால் ஓவரில் 4க்கு 15 தேவை. ஃபுல் டாஸ் பால் சரியா பல்ல சிங்கிள் எடுக்க முடியலங்க. இந்த பாலும் டாட் ஆகிருக்கு. ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸாக வாங்கினார். டவுன் த ட்ராக் போக பார்த்தாங்க. சிங்கிள் கிடைக்கும் மேக்ஸிமம் இந்த பந்து. ஒன்றா மாட்டிடுவாங்கன்னு சொல்லுவேன். சிங்கிள் மட்டுமே இந்த பந்துலேயும். லாஸ்ட்டு 2 பால் பாக்கி இருக்குது. 2க்கு 13 தேவை. பெரிய ரனுக்கு போயே தீரணும். போயிருக்காரு. 8 அடிச்சிருக்காரு. ட்ராவல் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஏஸ் தேவைப்பட்ட 6, 2ல் ஒரு 6 காட்டிட்டார். இப்போ முக்கியமான வந்து மேட்சோட லாஸ்ட் ஒன். ஒரு பாலுக்கு 7 ரன் தேவை. 6 அடித்தா மேட்சை ட்ரா பண்ணலாம். நல்லா பந்து போட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் வின்னிங் தான் காட்டினார். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி 2மே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அருண் மெமோரியல் ஆக்சுவலாக செகண்ட் ஓவர் ஸ்டாலினோட செகண்ட் ஓவர் ப்ளஸ் டிகேவோட ஓவர், அந்த 2 ஓவர் அவங்க விக்கெட் விடாமல் ஆடினாங்கன்னா அவங்க கையில் இந்த மேட்ச்சு கையை விட்டு நழுவி பேருக்கு. இப்போ ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் கார்த்திகைப்பட்டி வெர்சஸ் அருண் மெமோரியல். கார்த்திகைப்பட்டி புல் பேக் பண்ணி இழுத்து பிடிச்சி இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க.